ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தினமும் இட்லி தோசைன்னு பண்ணாமல் ஒரு கப் கோதுமை ரவை இருந்தால் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை ரவை சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வெள்ளரிக்காய், கேரட், அவரைக்காய் எடுத்திருக்கேன். கூடவே 10-12 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, 3 பச்சை மிளகாய். குக்கர்லேயே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய், தாளிக்கிறது கடைசியில் தாளிச்சிக்கலாம். 10-12 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் லேசாக கீறி எடுத்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்தா மற்ற காய்கறிகளை சேர்த்துடலாம். நீங்கள் இதோடவே பூசணிக்காய், பீன்ஸ், பச்சை பட்டாணி கிடச்சா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, சாதாரணமாக சட்டியில் கூட வேக வச்சு செஞ்சுக்கலாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சாம்பார் பவுடர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ரொம்ப குறைவான தீயில் 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நான் இன்னைக்கு 1 கப் அளவு கோதுமை ரவை, உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ரவை தான் எடுத்திருக்கேன். பெரிய ரவையாக இருந்தால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கணும். 2 வாட்டி நல்லா கழுகி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதோடவே 3/4 கப் அளவு துவரம்பருப்பு சீக்கிரம் வேகிற பருப்பாக இருந்தால் 10 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே சேர்த்துக்கலாம், அல்லது தனியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரவை, 3/4 கப் அளவு பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு 5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் குழைவாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழைவாக வேண்டாம், கொஞ்சம் திக்காக வேணும்னா 1 கப் அளவு தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு. 1 வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ அடியில் பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஓரங்களில் கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 வாட்டி கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு அளவுகள் எனக்கு சரியாக இருக்குது. மூடி வச்சு மிதமான தீயில் ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கணும் திறந்து எடுத்திருக்கேன். நல்லா குழைவாக வெந்திருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. 2 உடைச்ச கோதுமை கிடைக்கும். 2 உடைச்ச கோதுமை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கூட ஒரு விசில் வச்சு கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ்ஷான மல்லியிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பை சாதத்தில் சேர்த்துடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், சேர்க்கும் போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் இட்லி தோசைன்னு செய்யாமல் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏற்கனவே அரிசி சாம்பார் சாதம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.